வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு கேள்வி. நீங்கள் அதிகாலை 3 மணி முதல் 5 மணிக்குள்ள எழுந்து இருக்கீங்களா? இல்ல அந்த நேரத்துல அசையாம தூங்கிட்டு இருக்கீங்களா? என்ன ஒரு கேள்வி அண்ணே. அதிகாலை எனக்கு 10 மணிக்கு தான் வருது. அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை பிரபஞ்சம் உங்களை ஏதோ சொல்ல வருது. அது வாயால பேசாது, அலைகளால பேசும். இப்போ அதிகாலை எழுவது விஞ்ஞான ரீதியில எப்படி வேலை செய்கிறது? 4 வகை: பீட்டா வேவ்ஸ், ஆல்பா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ். இவைகளில் அதிகாலை 3 முதல் 5 மணி வரை ஆல்பா மற்றும் தேட்டா வேவ்ஸ் தான் அதிகம். அதுதான் மனசு தெளிவா, யோசனை கூர்மையாக இருக்கும் நேரம். அதிகாலை என்ன தெரியுமா? வார்த்தைகள் வந்து மழை துளி போல விழும். அந்த நேரத்துல மனசு தெளிவு. பிரபஞ்சம் அலைகளை சுமந்து உன்னை தொட்டிருக்கும் நேரம். அதே மாதிரி ரஹ்மான் அதிகாலை இசை அமைக்காரு. ஏன்னா அந்த நேரத்துல ஒவ்வொரு ஒலியும் வேற மாதிரி கேட்கும். இயற்கை மூட மோட் போட்டிருக்கும் நேரம். அலைகள் மட்டும் அலையும். இயற்கையில பறவைகள் கூட இன்னும் கிளைகளில் தூங்கிட்டு இருக்கும். மிருகங்கள் இன்னும் தங்கள் குகைகளில். பூக்கள் இன்னும் மகரந்த சேர்க்கையை ஆரம்பிக்கல. ஆனா நீங்களும் இதனுடனே அதிகாலையில் வாழ்வை வாழத் தொடங்குங்கள். அதுதான் பிரபஞ்சம் உன்னை பாராட்டும் நேரம். நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதை சொல்லுன்றேன். ஒரு காலத்தில் ஒரு மேய்ப்பன் அதிகாலை எழுந்து மழை நாற்றத்தை முகர்ந்தான். அவன் சொன்னான், இன்றைக்கு மாலையில் மழை பெய்யும். அவனை பார்த்து எல்லோரும் சிரிச்சாங்க. ஆனா மாலை வரும்போது ஆழமான மழை. எப்படி தெரியும்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், அதிகாலை பூக்கள் குளிர்ந்திருந்தால் பிரபஞ்சம் மழையை எதிர்பார்க்கிறது. அதிகாலை எழும் பயன்கள்: முடிவெடுக்கும் திறன். அதிகாலை மூளையில் ஆல்பா வேவ்ஸ் இருந்து தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும். மன அமைதி. மனசு கனவிலும் விழிப்பிலும் இணைந்திருக்கும் நேரம். பிரபஞ்சத்துடன் இணைப்பு. இயற்கையின் அலைகள் உன்னை வாழ்க்கை ஒழுங்கை கற்றுத்தரும். நண்பன் வந்து, அண்ணே, அதிகாலை எழுந்தா என்ன பிரபஞ்சம் என்கிட்ட வந்து பேச போறதா? அட, பேசுமுங்க. அத அனுபவிச்சவன்லாம் சொல்றா. வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீர்களா அப்படின்னா அதிகாலை உங்களை அழைக்குது. நீங்க அதிகாலை எழும் பயணத்தில் இணைந்தால் பிரபஞ்சத்தோடு தோழமையாக வாழ முடியும். நாளை அதிகாலையில் சந்திக்கலாம். நீங்கள் அதிகாலை 3 மணி முதல் 5 மணிக்குள்ள எழுந்து இருக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வாழ்வோமே வளமாகவே.